இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்பது நீங்களும் நானும் தான். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அவருடைய ஜனம் என்று, அவருடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எத்தனை நிந்தைகள், எத்தனை வேதனைகள் புறஜாதிகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வந்தாலும் தன் யாக்கோபின் ஜனத்தை தேவன் பாதுகாக்கிறார். யாக்கோபின் வம்சத்தை தேவன் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜல்லடையில எப்படி ஜலித்து எடுத்தா அது தானியங்கள் கீழே விழாமல் இருக்குமோ அதை போல நம்மளை இஸ்ரவேல் ஜனமாகிய நாம விழாதபடி தேவன் நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு காரியத்தை, இந்த அர்த்தத்தை இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்மளுடைய எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறாரு. புதிய நாளில், புதிய மாதத்துல, இந்த மாதம் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. 12 மாதங்களாய் பிறந்ததிலிருந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு சிறையிருப்பு எதுல இருந்தாலும் இன்னைக்கு தேவன் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, தேவனை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் சிறையிருப்புகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறாரு. அதை விசுவாசிங்க. கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவர் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னுடைய பாழான நகரத்தை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையா இருக்கலாம், உன் வேலையா இருக்கலாம், உன் திருமண வாழ்க்கையா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், இல்லை உன் பிள்ளைகளா இருக்கலாம். எந்த இடத்துல விழுந்து போய் இருக்கிறார்களோ, தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினது போல தேவன் உங்க பிள்ளைகள் உங்களையும் அவர் திரும்ப கட்டுகிறவராய் இருக்கிறாரு. அவர் கட்டுகிற தேவன் மாத்திரமல்ல, நீங்கள் நாட்டின திராட்சை ரசம், அதாவது நீங்க கையிட்டு செய்த பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அதை உங்களை சாப்பிட வைக்கிறாரு. உங்க பழரசத்தை நீங்க குடித்து உங்க தானியங்களை நீங்க சாப்பிடுவீங்க. நான் வைத்திருக்கிற தேசத்துல நீங்க நாட்டப்பட்டிருப்பீங்க, நீங்க பிடுங்கப்பட மாட்டீங்க என்று சொல்லி தேவன் உங்களை வாழ்த்துகிறாரு. எந்த இடத்துல தேவன் உங்களை நாட்டினாரோ அதுல நீங்க பலன் கொடுப்பீங்க. மிகுதியான ஆசீர்வாதத்திற்குள்ள நுழைவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.